வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கில்லி லெஜெண்ட்ஸ். நான் உங்கள் அகிலன் மாதையன். ஸோ ஹாப்பி டு மீட் யூ ஆல் அகைன் வித் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆஃப் த இயர். ஸோ வி ஹவ் ரிசீவ்ட் தி நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ஐபிபிஎஸ் எஸ். சரிங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸுக்கு வருஷம் வரக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம், அப்படி டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐபிபிஎஸ் எஸ்ஓ தான். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 25-26க்கான வேகன்சிஸ், இன்னும் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. பட் தே ஹவ் கிவன் தி ஷெட்யூல் ஃபார் தி எக்ஸாம். சரிங்களா? ஸோ பிரீஃபா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல என்னத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துருவோம். ஆஃப்டர் தட் வித் தி டீடைல்ட் நோட்டிஃபிகேஷன் வில் ஹாவ் அ டீடைல் டிஸ்கஷன் ஓவர் தி நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ இவங்க இதுல வந்து சொல்லியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுல ரொம்ப முக்கியமா வந்து நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ பிஓஎம்டி அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எஸ்ஓ இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்க வெப்சைட் லான்ச் வெப்சைட் பேஜஸ் ஓப்பன் ஆக போகுது, அப்ளிகேஷன் பேஜஸ். சரிங்களா? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் திங் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1/8/2024 21/8/2024 வரைக்கும். சரிங்களா? ஸோ பேமெண்ட்டும் அந்த டைம்குள்ளாரே முடிக்கணும். சரிங்களா? ஸோ இதுல நான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, லாஸ்ட் இயர் நடந்த மிஸ்டேக்கு. ஒன் ஆஃப் ஆர் பேட்ச்மேட்ஸ், சரிங்களா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா எஸ்ஓக்கு அப்ளை பண்றதுக்கு பதிலாக பிஓக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. ஏன்னா ரெண்டும் ஒரே டைமிங், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஓக்கு அப்ளை பண்றதுக்கு எஸ்ஓக்கு அப்ளை பண்றதுக்கு பதிலாக பிஓக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு தவறுகளை நீங்க தயவு செய்து செய்யாதீங்க. சரிங்களா? கடைசி வரைக்கும் அதை படிச்சு பாருங்க. பேஜ் பை பேஜ் அது ஓப்பன் ஆகும். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபார் பிஓ, அப்ளிகேஷன் ஃபார் எஸ்ஓன்ட்டு. அதுவும் மோஸ்ட்லி இன்னும் நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு நெட் சென்டருக்கு போய் அப்ளை பண்றது. சரிங்களா? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நெட் சென்டரே டிபெண்ட் பண்ணி இருக்க போறோம்? சரிங்களா? ஒவ்வொருத்தரும் தயவு செய்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்றது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயம். ஒரு எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுங்கிறது ரொம்ப பேசிக்கான விஷயம். அது கூட தெரியாம நம்ம எப்படி, ஓகேங்களா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஓகே, நீங்க தப்பு பண்ணலாம். அப்ளிகேஷன்ஸ் அது தப்பாயிடுச்சு அப்படின்னா தப்பு பண்ணாதாங்க கத்துக்க முடியும், இல்லைங்களா? ஸோ தயவு செய்து உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்களே ஃபில் பண்ணுங்க. நெட் சென்டர்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துலயோ யார்கிட்டயோ கொடுத்து ஃபில் பண்ணீங்க அப்படின்னாக்க அவங்க மிஸ்டேக் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? உங்களோட அப்ளிகேஷன் ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி நீங்களே செக் பண்ணிக்கோங்க. அதுலயும் இல்லைன்னா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோஸ் கூட ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அதனால தயவு செய்து உங்களோட அப்ளிகேஷன் நீங்களே அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா டேட்ஸ் 1/8/2024 இருந்து 21/8/2024 வரைக்கும் பேமெண்ட் அப்படியே முடிக்கணும். ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து செப்டம்பர் 2024 ஃபார் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். சரிங்களா? அடுத்து ஆன்லைன் எக்ஸாம் யூஸ்வலா நம்மளுடைய எஸ்ஓக்கு வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் லாஸ்ட் வீக் இருக்கும். பட் அவங்க இந்த வருஷம் இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நவம்பர் லாஸ்ட் வீக், நவம்பர் மந்த்லயே கொண்டு வர போறாங்க. சரிங்களா? நவம்பர் மந்த்னு சொல்லியிருக்காங்க. வெதர் இட் இஸ் கோயிங் டு பி தி ஃபர்ஸ்ட் ஆர் த லாஸ்ட் வீக் அது இன்னும் தெரியல. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னாக்கா நவம்பர் டிசம்பர்லயும் வந்துடும். சரிங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ நவம்பர் மிட் வீக் நடந்தது அப்படின்னாக்கா லாஸ்ட் வீக்குள்ள ரிசல்ட் வந்துடும். அதே மாதிரி இஃப் லாஸ்ட் வீக் அப்படின்னா டிசம்பர்ல ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா டிசம்பர் லாஸ்ட் வீக்கோ இல்லை லாஸ்ட் பட் ஒன் செகண்ட் லாஸ்ட் வீக்கோ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். ரிசல்ட் வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் இல்லை ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்குள்ளார வந்துடும். ஓகேங்களா? பட் இந்த வாட்டி அதை மாத்திருக்காங்க, கொஞ்சம் முன்னாடியே எக்ஸாம்ஸ் வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை ஷெட்யூல் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆன்லைன் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 2024. சரிங்களா? உங்களோட எக்ஸாம் 24க்குள்ளாரையே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ டிசம்பர் 2024 அப்படின்னாக்கா அது எப்போ வேணுமாலும் இருக்கும், மிதா இருக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன நம்ம அசியூம் பண்ணிக்கலாம்னா ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்குமான இடைவெளி மேக்ஸிமம் 1 மந்த். சரிங்களா? அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த பேட்டர்ன்ல அது இது வரைக்கும் நடந்துட்டு வந்திருக்கு. இந்த வருஷம் அவங்க வந்து அந்த ஷெட்யூலை மாத்திருக்காங்க. பட் அது டேட்ஸ் வந்து நமக்கு டீடைல் நோட்டிபிகேஷன் வரும்போது டேட்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் ரிசல்ட் ஜனவரி இல்ல பிப்ரவரியிலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் ரிசல்ட்ஸ் வந்துடும். மெயின்ஸ் ரிசல்ட் வந்து ஜனவரி மோஸ்ட் இப்போ டிசம்பர்ல நடக்குது அப்படின்னா ஜனவரியில மெயின்ஸ் ரிசல்ட் அப்படின்னா பிப்ரவரி மார்ச்ல வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். சரிங்களா? ஸோ இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஏப்ரல்.
ஓகேங்களா. எவ்ரி இயர் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏப்ரல்ல தான் வரும். ஸோ அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பட் த எக்ஸாம் ப்ராசஸ் இஸ் ஹேட் பை 1 month. ஓகேங்களா. ஒவ்வொரு மாசம் முன்னாடி வரப்போகுது. ஓகே, ஸோ வி ஹாவ் வெரி லெஸ் டைம் ஃபார் அவர் ப்ரிப்பரேஷன். இப்போ வந்து நவம்பர்ல எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னாக்கா ஸ்டில் வி ஹாவ் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். சரிங்களா. நவம்பரும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் 3.5 months தான் நம்ம கையில இருக்கு. ஓகேங்களா. மெயின்ஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4.5 months இருக்கு. ஓகே, ஸோ ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஹேவ் குட் ஐடியா அபவுட் ப்ரிலிம்ஸ் யூ கேன் கோ வித் மெயின்ஸ். சரிங்களா. அதுக்காக ப்ரிலிம்ஸ் ஒர்க் படிக்க வேண்டாம்னு சொல்ல, பட் ஹேவ் தி ஹேபிட் ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் சம் ப்ராப்ளம்ஸ். ஓகே, அந்த ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அது கண்டினியூஸா வச்சுக்கோங்க. கான்சென்ட்ரேட் மோர் ஆன் மெயின்ஸ். ஏன்னா மெயின்ஸ் தான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க போறது. ப்ரிலிம்ஸ் இஸ் ஜஸ்ட் an எலிஜிபிலிட்டி டெஸ்ட். நீங்க அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணா போதும். ஓகேங்களா. ஓவர் த இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் இப்போ வந்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஸோ 30 + 30 to 40 இந்த ரேஞ்ச்குள்ள தான் மோஸ்ட்லி ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர்ஸும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் யூ ஷுட் ஹேவ் தி நாலேஜ் டு கிளியர் ப்ரிலிம்ஸ். ஓகே, அதே மாதிரி செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ற அளவுக்கும் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் தட் இஸ் த பார்ட் விச் இஸ் கோயிங் டு பிளே மேஜர் ரோல் வெதர் we are going to get service or not. ஓகேங்களா. ஸோ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய ஸ்கோர் பண்ணணும். கட் ஆஃபை விட நிறைய ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் யூ கேன் பி ஷுர் ஆஃப் யுவர் செலெக்ஷன் இன் தி எக்ஸாம். ஓகேங்களா. ஸோ அதனால நிறைய மெயின்ஸ் படிங்க. ஓகேங்களா. ஒர்க் அவுட் மோர் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்டர்வியூ யூல் பி கைடட். ஓகேங்களா. ஸோ நம்ம கிளி லெஜெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வி ஆர் செப்பரேட் கோர்சஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். சரிங்களா. ஆஸ்பயர் 2024 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிம்ஸ்க்கு தனியா ஒரு கோர்ஸும் மெயின்ஸுக்கு தனியா ஒரு கோர்ஸும் லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் will be who are joining our prelims or mains course will be given free interview guidance. ஓகேங்களா. ஸோ டோன்ட் டிலே, இட் இஸ் ஆல்ரெடி லேட். ஜாயின் த கோர்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் தி எக்ஸாம்ஸ். ஆல் தி பெஸ்ட். நம்மளுக்கு டீடைல்டான நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் we'll have a detailed discussion or clarifying session with those notification. ஓகேங்களா. With this I would like to thank you all. Thank you.